சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறாய். சொன்ன போனால் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும்பொழுது உனக்கு ஒரு பயம் தோன்றும். இப்பொழுது ஏதோ ஒரு முன்னேற்றத்தை பார்க்கிறோமே என்று ஒரு தோன்றும். அது என்ன தெரியுமா? இந்த முன்னேற்றம் இப்படியே இருந்தால் நன்றாக இருக்குமே, முன்னேற்றமானது இப்படியே இருக்குமா என்று அந்த சந்தேகம் உனக்கு உடனடியாக வந்துவிடும். எல்லா சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னவென்றால் பயம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீ பார்த்து விட்டாய். அந்த கஷ்டம்தான் உன்னை இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. கிடையவே கிடையாது. நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சிந்திக்க வைப்பது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல பயங்கரமான விஷயங்கள் மட்டும்தான். என்னுடைய குழந்தையே, நான் எப்பொழுதும் யாருக்கும் பயமுறுத்தி ஒரு விஷயத்தை தருவது கிடையாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைகளுக்கு அன்பாக சொல்லித்தான் பழக்கம். ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பேசுகிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். வாழ்க்கையில் என்னை யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், உன்னிடமே உன் காதி படவே சிலர் சொல்கிறார்கள். நீ சாயை வணங்குகிறாய், உனக்கு நல்லதா நடக்கிறது, உன் வேலையை போய் பார் என்று சொல்கிறார்கள். எடுத்துக்கொள்வது கிடையாது என்று அப்போதுதான் எனக்கு கவலையாக இருக்கும். நான் வந்த விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன். உன் அதாவது உன்னுடைய நெருக்கமான ஒரு பழக்கப்பட்ட ஒரு பெண்ணானவள் இப்பொழுது என்ன தெரியுமா கேட்கிறாள்? அவள் போகும் இடத்தில் எல்லாம் அவளை பற்றி வேண்டுகிறாளோ இல்லையோ, உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறாள். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுதுதான் நீ ஒரு படி எடுத்து வைத்திருக்கிறாய். அந்த ஒரு படி எடுத்து வைப்பதற்கு முன்பு நீ பயந்தாய். இந்த விஷயத்தை நாம் செய்யப் போகிறோமே, என்ன ஆகுமே, இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயமாக மாறுமோ என்று ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது ஒரு தெளிவாகி, நாம் தான் நம் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், நாம் தான் நம் வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்றால், எதற்கும் துணிந்துவிட்ட நான் எல்லாமே செய்வேன், நான் நல்லதுதான் செய்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன் என்று நீயே உனக்கு சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்களை தள்ளி போட்டு அந்த விஷயத்தை எல்லாமே தானாக செய்ய ஆரம்பித்து விட்டாய். சரியா? அந்த விஷயம் எல்லாம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுதுதான் ஒரு படி முன்னுக்கு ஏற்றி இருக்கின்றாய். உன்னுடைய தைரியம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏறி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விஷயம் செய்வதற்கு முன்பும் உன் வீட்டில் இருப்பவர்கள் சொல்வார்கள். ஆனால் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்ன ஆனது தெரியுமா? வாழ்க்கையில் உன்னை ஒரு படி மேலே ஏற்றி உன்னை அமர வைத்திருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றத்தை பிடிக்காத ஒரு பெண் எங்கு போனாலும் அவள் எதற்காக இவ்வளவு தூரம் முன்னேறுகிறாள்? அவர் வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட வேண்டும் என்று தானே நினைத்தேன். ஆனால் அவள் இன்றுமே சந்தோஷமாக இருக்கிறாளே! அவள் கோபத்தை செய்தாலும் அவள் சந்தோஷப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றாள். அவள் முன்னேறக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவள் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றாள் என்று ஒரு பொறாமையோடு ஒரு எண்ணத்தோடு அவர் வேண்டுகிறார். அது மட்டுமல்லாமல் உண்டியலிலும் சேர்த்து காசை போடுகிறாள். எனக்கு இந்த விஷயத்தை செய்து தாருங்கள், அந்த விஷயத்தை செய்து தாருங்கள், அவளுக்கு இப்படி இருக்க வேண்டும், அவள் அப்படி இருக்க வேண்டும் என்று கோவிலில் வேண்டினாலே உன்னை பற்றி உன்னுடைய பெயரை சொல்லித்தான் என்னை முன்னேற விட மாட்டேன் என்று சொல்கின்றாள். அவர் எனக்கு பின்னாடி வந்தவள். ஆனால் என்னை விட அவர் முன்னேறி வாழ்க்கைக்கு சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கின்றாள். எப்படியாவது அதை தடுத்து விடுங்கள், நான் தான் முன்னேற வேண்டும் என்று அத்தனை உறவுகள் மத்தியிலும் நீ எந்த அளவு தலைப்பு ஒன்று இருந்தாய் என்பது எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு போனால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தலைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்துதான் நீ முடிவுக்கு வந்து நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் சரியாக செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததற்கு காரணமே அதுதான். ஆனால் அவள் என்ன தெரியுமா நினைத்துவிட்டாள்? எல்லார் மத்தியிலும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொன்றும்
நீ செய்வதை பார்த்து அவள் பயப்படுகிறாள். அவளை விட ஒரு படி மேலே ஏறி விடுவாயோ, அவளை நீ சந்தோஷமாக மாறிவிடுவாயோ என்று பயந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்கிறாள். ஆனால் இந்த சாய் அப்பாவாகிய நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றுவேன். என்னுடைய குழந்தை எப்படி தெரியுமா? எனக்கு அவ்வளவு இஷ்டம். என்னுடைய குழந்தைகள் என்பது அவ்வளவு விருப்பம். எனது குழந்தைகள் என்றாலே அவ்வளவு விருப்பம். அதில் என்னையே நம்பிக்கொண்டு என்னையே நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? அவர் போகும் இடமெல்லாம் எல்லா தெய்வத்திடமும் உன்னை பற்றி வேண்டுமே. அவர்களுக்கு நீ அவர்களுடைய வாழ்க்கையில் இது செய்தால் உன்னுடைய உண்டியலில் இவ்வளவு பணம் போடுகிறேன், அவ்வளவு பணம் போடுகிறேன் என்பதை போடட்டும். எது வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? தெய்வங்களாகிய நாங்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறோம். என்னவென்றால், யாருக்காகவும் இப்போது ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அந்த நபர் இந்த நபருக்கு இந்த விஷயத்தை உனக்கு தருகிறேன் என்று ஒரு நபர் தெய்வத்திடம் சொன்னால், நிச்சயமாக யார் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னாரோ அவருக்குத்தான் தண்டனை கிடைக்குமே தவிர, அவன் உண்டியலில் காசு போடுவதால், அபிஷேகம் செய்வதினாலும் அவன் வேண்டுவது நாளையும் அவனுக்கு எதுவும் ஆகாது. அதுவே ஒரு நபர் நீ ஏதாவது தவறு செய்து உன்னை மிகவும் சித்திரவதை செய்கிறார், அவரை தண்டியுங்கள் என்று சொன்னால், நீ தவறு செய்த பட்சத்தில் நாங்கள் தண்டிப்போமே தவிர, தேவையே இல்லாமல் உன்னுடைய முயற்சியால் தடுத்து அவள் பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்தால், அது நிச்சயமாக அப்படியே நாங்கள் யாரும் செய்வது கிடையாது. நீங்கள்தான் தேவையே இல்லாமல் அவள் போய் எனக்கு சாபம் விட்டுவிட்டார், அவள் எனக்கு இந்த மாதிரியான தெய்வத்திடம் போய் இந்த மாதிரியான விஷயத்தை வேண்டிவிட்டார் என்று நினைப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் யாருக்கும் செய்வது கிடையாது. எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு மட்டும்தான் தெய்வங்களாகிய நாங்கள் துணை இருப்போமே தவிர, தவறானவர்களுக்கு தெய்வங்கள் எப்பொழுதும் துணையாக இருக்க மாட்டோம். இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் உன்னுடைய மனதில் என்ன தெரியுமா இருக்கிறது? அமைதி. அமைதியானது நிச்சயமாக உன் மனதில் இருக்கிறது. நமக்காக யாரும் இந்த விஷயம் செய்யவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்பது உன்னுடைய மனது. நீ ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக் கொண்டிருப்பதுதான், நீ எதற்காக என்னை தேடி ஓடி வந்து இந்த வாக்கினை கேட்கிறாய்? சாயப்பா நமக்காக இந்த விஷயத்தை செய்ய போகிறாரா? நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் நல்லபடியாக இருக்கும் என்று நம்பிக்கையில்தானே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பத்தை நீ காணும் நேரம் வந்துவிட்டது. போராடிய போராட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு விடுகதை நான் காட்டும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய அழகான குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே அழகானதாகவும் சந்தோஷமானதாகவும் மட்டுமே நடக்குமே தவிர, எந்த ஒரு விதத்திலும் தவறான ஒரு விஷயம் நடக்காது. நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக எல்லா நாளும் நான் இருக்கிறேன். சதா சர்வ காலமும் அனைத்திலும் நான் இருந்து உங்களை வாழ வைப்பேன். எப்பொழுதும் இந்த சாய் அப்பாவாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்காது, நல்லது மட்டுமே தான் நடக்கும் என்பதனை தீர்மானமாக நம்புங்கள். நீங்கள் நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் வரும். நீங்கள் நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஏனென்றால் தெய்வங்களை நீங்கள் அனைவரும் சாதாரணமாகத்தான் நினைக்கிறீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வேண்டுகிறீர்கள். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தருவதற்கு எந்த அளவுக்கான போராட்டங்களை சந்திக்கிறோம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைப்பது தெய்வம்தானே செய்து தந்துவிடும் என்று. ஆனால் நீங்கள் செய்து வைத்திருக்கும் கர்ம வினையோ பயங்கரமாக இருந்தால் என்ன செய்வது? அதை நாங்கள் தாங்கித்தான் உங்களுக்கு இன்பத்தை தருகிறோம். அதனால் எப்பொழுதும் அமைதியாக இருந்து பெற்றுக்கொள்ளும் வழியை பாருங்கள். நல்லதையே தருகிறோம், நல்லதையே பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.